முதல்வன் முதற்றே உலகு Hi everyone, Markham and welcome to Good Evening Canada, Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time when the 9:01 p.m. in Toronto and the temperature is 30 degrees Celsius. So I hope you guys weather enjoy pandrenga because it's a great day. So hopefully you're getting exercise and summer vandu neenga veliyala enjoy pandrenga. So starting off, let's go to our agenda. So indika top of the hour la we have Finance Minister Chrystia Freeland. She gave a keynote speech. In the speech வந்து என்ன ஹைலைட் பண்ணியிருக்கிறாண்டா கனடாவில் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் எது வரைக்கும் போயிருக்குது இப்போ என்ன இம்பேக்ட் அதனால் கனடாவுக்கு இப்போ இருக்குது என்ன மாதிரி அஃபோர்டபிலிட்டி மெஷர்ஸ் தாங்கள் எடுக்கப்புறம்ண்டு காய்ச்சிருக்காங்க அந்த ஸ்பீச்சில் so we'll have a little bit of a watch at that. And then other கேட்ட opposition parties conservative NDPயும் அவை வந்து அதுக்கு காய்ச்சிருக்கையும் ஸோ அவே அவன் ஸ்பீச்சை பார்த்து அவே என்ன யோசிக்கிறோம்ண்டு அவன் ஐடியாஸ் ஷேர் பண்ணவையும் எங்களோட. And then we have our currency rates for today. And then we have our Kalayarangam, our treat. Indika, we have Shianaz Bandika, D. Iman Medley. இது வந்து ஷாம்பவி அபிராமி சுவேதன் சத்யதேவ் 4 பேர் இதில் வந்து கலந்து பாடியிருக்காங்க. So have a watch at that. And then we have our weather and then the news. So starting off before top of the hour, கொஞ்சம் exciting news for Toronto and Vancouver. I don't know எவ்வளோ பேர் உங்களுக்கு சாக்கர் ஒரு சில ஃபுட்பால் என்று கூப்பிட்றாங்க. But 2026 FIFA World Cup Toronto and Vancouver வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ that's exciting கனடாவுக்கு. And again, I think உங்களோட டாப்பிக்கோட எக்கானமி அப்படியெல்லாம் ஒரு டவுனாக இருக்கும்போது this is something உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். And it's also exciting. I think நிறைய ஃபேன்ஸ் செஞ்சு இருக்கிறையும். I know உங்களோட ஃபேமிலியை a lot of people gather FIFA matches எல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாதிரி தான் நடத்தி கொண்டு இருப்போம். ஸோ if you're a big fan, look forward to that. இதை வந்து BMO ஃபீல்டில் தான் ஹேப்பன் பண்ண இருக்குது. இப்போதைக்கு BMO ஃபீல்டில் 30,000 கெப்பாசிட்டி இருக்குது. பட் அவை ஹோப் பண்ணுறோம் கொஞ்சம் டெம்பரரி சீட்டிங் எல்லாம் போட்டு ஒரு 45,000க்கு புஷ் பண்ணலாம்ண்டு. ஸோ அகேன் கீப் யூர் ஐஸ் ஓப்பன். எப்போ டிக்கெட்ஸ் எல்லாம் போடுவேன்னு எனக்கு தெரியாதுமையா. பட் 2026 FIFA கப் இங்கே கனடா டொராண்டோ வேன்கூவர் நடக்குது. ஸோ அகேன் there's some other locations as well நடக்குது. Just to go over those, Seattle, San Francisco, Los Angeles, Kansas City, Dallas, Atlanta, Houston, Boston, Philadelphia, Miami, New York, New Jersey, and Monterrey and Mexico City. So a lot of the US, a lot of Canada, but again, Canada la first time or an international sport event அப்படி நடக்குதுண்டா like international coverage ஓட இதுதான் first time. So that's it's definitely ஒரு இது celebrate பண்ணதுக்கு. So let's look forward to it. Now going back to our economic crisis Canada la உங்களோட top of the hour la. So again, Finance Minister Chrystia Freeland வந்து காய்ச்சிருக்கா இன்ஃப்ளேஷனை பற்றி. ஸோ இப்போ பார்த்தீங்களா இன்ஃப்ளேஷன் ஃபர்ஸ்ட்லி சிலாக்கள் என்னென்னா இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ நீங்கள் வாங்குகிற பொருட்கள் இந்த
கேஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பார்க்குறது. ஸோ ஒரு யூஸ்வலாக ஒரு $2 ஒரு விலையாக சாமான் இருக்குமெண்டா இன்ஃப்ளேஷனாலும் உங்களுக்கு $3-4 இருக்கும், $5 இருக்குமெண்டு அப்படி வித்தியாசமாக மாறிக்கொண்டு இருக்கும். ஸோ நல்ல எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து கேஸ். ஸோ கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி $2 முதல் தாண்டினதே இல்லை, இப்போ 2க்கு கீழேயே போவதில்லை. ஸோ அகேன் தட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ உங்களோட காஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து அப்படி ஏறும்போது அகேன் உங்களுக்கு மந்த்லி பில்ஸ் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் இன்னும் குறையலை. ஸோ உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸாக இருக்குது, as well as still payment எல்லாம் ஹையாக இருக்குது. ஸோ there's a lot to think about. ஸோ ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸ் ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம்ண்டா அப்படி யோசிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அட்ரஸ் பண்ணியிருக்கா. அட்ரஸ் பண்ணும்போது இந்த அஃபோர்டபிலிட்டி பிளான் பற்றி காய்ச்சிருக்கா. இந்த அஃபோர்டபிலிட்டி பிளான் ஏற்கனவே காய்ச்ச மெஷர்ஸ் தான், பட் திருப்பி அதை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் அதை கரெக்ட் பண்ண பார்க்குறது ஆப்வியஸ்லி கேஸ். ஸோ கொஞ்சம் அங்கே ஹெல்ப் பண்ணலாம்ன்ட்டு we'll get to that later because ஒரு டைம் சொல்லணும் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இப்போ பெஸ்ட் டைம் இந்த வீக் கேஸ் அடிக்கிறதுக்குன்ட்டு. ஸோ we'll get to that. பாதம் தான் ஐ திங்க் எல்லாருக்கும் குயிக்காக என்னத்தில் தெரியுதுன்னா பேங்க் ரேட்ஸில். ஸோ பேங்க் ரேட்ஸ் எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி ஜம்ப் ஆகி கொண்டு இருக்குது. 0.5% 2 வாட்டி நடந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு பேங்க் ரேட் வந்து 1.5% இருக்குது. அகேன் இதை என்னத்துக்காக இந்த ரேட் ஜம்ப் பண்ணி வச்சுருக்கேன்டா வீடு விலையிலெல்லாம் சரியான ஹையாக போச்சு. ஸோ ஒரு கரெக்ஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் இப்போ பாரோ பண்ணுற ரேட்ஸ் வந்து ஹை ஆக்குறீங்க. ஸோ அகேன் இட்ஸ் டு லெவல் அவுட் த பிளேயிங் ஃபீல்ட். ஸோ இந்த மார்கேஜஸோட ஹவுஸ் ப்ரைஸஸோட அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னு சொல்லியிருக்கா. But again, let's have a watch at this clip and I'll tell you more. This is new money for the Canadians who are receiving it this year, but we built these measures into our last 2 budgets. And for the Canadians who need it most, this will make their lives more affordable at exactly the right time. The 5 key points I spoke about earlier today: respect for the central role of the Bank of Canada, investing in people, fiscal restraint, good jobs, and this affordability plan will help us move from a robust recovery from the COVID recession to sustained and steady growth. Our plan will help tackle inflation and make life more affordable for Canadians. I'm confident that our plan is the right one. So in the budget in April, we presented 3 scenarios. We had the baseline forecast, which is based, as you know, on an average of the forecasts of Bay Street economists. And then we had 2 scenarios showing a tougher economic environment, moderately tougher and much tougher. So we've already been looking at that. And for people who are interested in seeing what impact we think that would have on Canada's fiscal position, I would urge you, take a look. We address that at some length in the budget. Having said that, let me repeat what I said earlier today. It's a good question to ask because today's global economic environment is very volatile. And I think only a naive or arrogant or foolhardy person would claim to have certainty about where we are going. It is a time of significant uncertainty, and it's important to be candid with Canadians about that because Canadians are smart. But what I also want to say to people is, of all countries in the world, I am really confident that there is truly no country that is facing this turbulent global economy from a stronger position than Canada. We are going into it with very strong growth. IMF, OECD are predicting Canada will have the strongest growth in the G7 this year and next year. We're going into this turbulent environment with a very strong jobs and labor market, which I think is really important in the lives of
people. And we're going into this tough environment with a very strong fiscal position. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். NKS drapery and blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். NKS drapery and blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS drapery and blinds. அலையுங்கள். கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time when the 9:11 p.m. in Toronto and the temperature is 30 degrees Celsius. So again, Finance Minister Chrystia Freeland inflation rate பத்தி சொல்லிருக்காங்க. So how much is this inflation rate ன்னு பாத்தீங்களா இப்போதைக்கு 6.8%ல வந்து இருக்குது, which is high. So again, கோவிடால எங்களுக்கு recession timeலாம் வரவடியா a lot of money spent out, a lot of government money எல்லாம் கொடுப்பச்சவடியா கனடா வந்து ஒரு டெட்டில் இருக்கிறோம். And again, இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு economy தான் நாங்கள் திருத்தணும். So again, mortgage rates, house prices அதெல்லாம் திருத்துறோம். ஆனால் வேற ஒரு வழி வந்து jobs create பண்ணுறதும் too. So உங்கள் எல்லாருக்கும் தெரியும், there's a lot of factories are opened up, a lot of jobs. And இப்போ கோவிடோட பார்த்தீங்களா நிறைய கனடா வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு பொருட்கள்லேருந்து ஒரு சர்வீசஸ்லேருந்தும் we import a lot of things. பட் கனடா கோவிடோட நிறைய அடிப்பட்டபடியாக அவை வந்து கனடாக்குள்ளேயே நாங்கள் தயாரித்தா என்னன்ட்டு நிறைய ஃபேக்ட்ரிஸ் இங்கே திறக்கிறோம், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே க்ரியேட் பண்ணுது, which I think they should have done before, but they're doing it now, which is great. ஸோ again, மணி எக்கானமிக்குள்ளே இப்போம் நாங்கள் வேறு ஒரு கண்ட்ரிக்கு நாங்கள் காசு கொடுக்காம எங்களோட கண்ட்ரிக்குள்ளேயே நாங்கள் பம்ப் பண்ணி விட்டு எங்களோட எக்கானமி எங்களோட ஆக்கள் எல்லாரும் இருப்போம். ஸோ again, we'll hope that our plan, again, and the affordability plan measures எல்லாத்தையும் in place இருக்கும்போது எங்களோட எக்கானமி கோவிட்லேருந்து recovery ஆகிடுமெண்டு. But we'll wait and see. So again, இதை கேட்டு again as usual ஒவ்வொரு opposition பார்ட்டியும் அவையவேண்ட opinions அவை சொல்லியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட ஃபைனான்ஸ் கிரிட்டிக் டான் ஆல்பஸ். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துட்டு வரோம். So instead of a Minister of Finance coming to this August chamber and presenting a plan to fight inflation, instead Canadians received a lecture from their finance minister at a $1,000 a table lunch in Toronto. Very odd backdrop for a Minister of Finance of a so-called progressive government. So rather than coming forward with a plan to fight inflation, one that would, for example, give Canadians a break at the pumps, one that would help them be able to afford groceries, one that would be able to help them pay for their mortgage as it goes up. Instead, today Canadians got a lecture from a podium saying that they have it so good, but it's because of world events. And that Chrystia Freeland, rather than working hard until midnight, every night with her deputy, trying to come up with plans to help Canadians in their hour of need, the ones that are struggling right now, instead she said that her approach would be hurry up and wait. It's unfortunate because Conservatives have been proposing ideas consistently, pragmatic ones that can help us get through this, but instead Chrystia Freeland re-announced programs that are already indexed to inflation. So rather than helping people in their everyday lives today,
Instead, they have to wait until the next inflation update on their old age security or their Canada Child Benefit. So, we don't believe that what Chrystia Freeland has put forward is going to help with the struggles Canadians are going through right now, and we are going to continue to press the government by presenting pragmatic solutions. Now, the government so far continues to reject all of them, but when they reject our suggestions, they are not hurting us. It is Canadians right now that are looking for leadership from their government and are not receiving it. So it's our job as Her Majesty's Loyal Opposition to press the government to get in line with Canadian values and to start working hard for Canadians on their issues and not lecturing them from a podium, telling them how good things are, and that they should hurry up and wait. People are at their kitchen tables making serious decisions right now. 1 out of every 5 is talking about skipping nutritious meals to be able to afford the other things in life. So we will not rest until Canadians start getting the support that they deserve. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:17 p.m. in Toronto and the temperature is 30 degrees Celsius. So opposition party conservative finance critique Dan Albus avan sollirukkar finance minister Chrystia Freeland அவ வந்து இன்ஃப்ளேஷனை பற்றி எப்படி எக்ஸாக்ட்லி உப்பை ஹெல்ப் பண்ண பிரியம்ட்டு சொல்லாமல் ஆக்களை வெயிட் பண்ண சொல்லி அப்படி சொல்லியிருக்கிறாண்டு. ஸோ அதோட டைம் வரும் இப்போதைக்கு நாங்கள் இது பண்ணல, கொஞ்சம் காலப்போ எல்லாம் ஓகே ஆகிடுமெண்ட்டு. பட் அவர் சொல்கிறார், இப்போ ஒரு பார்ட்டி லீடர் பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் ஃப்யூச்சர் பற்றி காய்க்காமல் நீங்கள் இப்போ பவர் இருக்கும்போது என்னென்ன செய்ய போகிறீங்களேன்ட்டு இப்போதைக்கு நீங்கள் பிளான் வைக்கணுமெண்ட்டு. நீ சேயிங் நிறைய ஆக்கள் ஃபேமிலிஸில் வந்து they're discussing things, எப்படி அவன் பட்ஜெட் how they can make it work, இந்த இருக்கிற காசை வச்சுட்டு அவன் என்ன செய்யலாம்ண்டு. ஸோ சாப்பாடில் வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஐ நோ லாட் ஆஃப் யூ மேபி டயட்டில் போகிற ஆக்கள், ஹெல்த்தியாக ஈட் பண்ண போகிற ஆக்கள், எஸ்பெஷலி ஒரு ஸ்விட்ச் நீங்கள் மேக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், வெளியால் வாங்குகிற சாப்பாடை விட சாப்பிட மீல்ஸை விட ஹெல்த்தியாக சாப்பிட்றது தான் சரியான விலை கூடினது. இஃப் யூ திங்க் அபவுட் சாலடுக்கு வந்து நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கும்போது அவ்வளோ அதுக்கு வரும், பட் இங்கே வெளியால் போய் வாங்கும்போது $2 $3 அப்படின்னு வரும் சாலடுக்கு. ஸோ அகேன் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஹெல்த்தி ஈட்டிங் வந்து ஒரு சீப்பான டிசிஷன் இல்லை. ஸோ அந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாம் ஃபேமிலி இப்போ நியூட்ரிஷன்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அன்ஹெல்த்தியாக ஈட் பண்ணி நாங்கள் பட்ஜெட்டை ஒர்க் பண்ண வைக்கணும்னு சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். ஸோ அகேன் ஒசி என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறியம்ண்டு அண்ட் என்ன மாதிரி விலையில் குறைக்கிறியம் and what they do to help us and then if it works from there. And again, I told you, I give you the inside information. Gas அங்கே அடிக்கலாம், எப்போ அடிக்கலாம், உங்களுக்கு குறைவான காசு வரதுக்குண்டு. I'm joking, not inside information, publicaன information தான். பட் நாங்கள் குட் ஈவினிங் கனடாவில் உங்களுக்கு வந்து பெஸ்ட் டைம் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அக்கார்டிங் டு தி நியூஸ் அண்ட் எங்களோட அனலிஸ்ட் எல்லாத்துக்கும் அவையெல்லாம் சொல்லியிருக்கிறேன், கேஸ் ப்ரைஸஸ் ஆன்டேரியோவில் வந்து it should be dropping lower than $2. ஸோ அகேன் நம்ம சொன்னான்
இப்போ பார்த்தீங்களா $2 மேலே தான் உங்களுக்கு கேஸ் வந்தோன்னு இருக்குதோ மேலே மட்டும்தான் கொஞ்சம் குறைஞ்சு $2 கீழே போனது பட் அதுக்கு பிறகு ஜஸ்ட் ஒரு ஸ்டடி இன்க்ரீஸில் வந்தது So thankfully இந்த சண்டேயோட they're saying $2 கீழால ட்ராப் பண்ணுமெண்டு ஸோ நீங்கள் கேஸ் பம்ப் பண்ணுறேன்டா அவசரப்பட பம்ப் பண்ணாதீங்க வெயிட் till சண்டே சண்டேயில் ஒரு குட்டி ட்ராப் இருக்குமெண்டு சொல்லியிருக்கிறேன் again $2 கீழே ஸோ if you're close to an empty tank or somewhere around there சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஃபுல் டேங்க் அடிங்க அடுத்தது we are going to go to our next opposition party, NDP. So NDP leader Jagmeet Singh, our Finance Minister Chrystia Freeland, in the speech பத்தி காய்ச்சிருக்கார். So let's see what he has to say. So I want to respond to the speech that the Minister of Finance is giving. The speech he's giving is supposed to help Canadians dealing with inflation. The reality is there is nothing new in her speech that's actually going to help people in a real way today. For a lot of Canadians, the only thing this speech will outline that's going to help them is a $7 increase. For some Canadians, that's all they're getting. Looking through these flyers, there's not a lot you can buy in a grocery store for an extra $7. What we're calling for very clearly is that people are struggling. They are going hungry because they can't afford to buy their groceries. We're saying we need to give people between $500 to $1,000 in their pockets, and we've got a responsible way to pay for that that's not going to increase inflation, that's going to actually help people with the cost of living. People are hungry. People need help. And so our approach is let's give people real help in a meaningful way, not an announcement that's going to give people less hope, that's going to make people feel cynical because it was supposed to help them. And the outcome is, for a lot of Canadians, the only concrete thing they're getting from this announcement from the Minister of Finance is $7. It says that there's $8.9 billion put together in the last two budgets that's going to be rolling out in the coming months. You don't think that that's going to make any difference at all? Well, we know right now people can't afford their groceries. They can't afford to put gas in their tanks. And they're worried, not worried, Canadians are telling us they will lose their homes if the interest rates continue to rise. And I'm talking about money in people's pockets. Even though they're announcing a huge sum, money in people's pockets. For a lot of Canadians, the only money they're receiving is $7 because of the index increase to the GEC tax credit. For a lot of Canadians, $7 is all they're going to see from this speech. And I look at these flyers, and I'm trying to look through and see what is $7 going to help a family with. Not a whole lot. You can barely buy a liter of milk and a loaf of bread for $7. So this is a serious concern that there is not the urgency that's required to respond to what Canadians are going through. They're telling us 1 in 4 are going hungry, 1 in 4 are going to lose their homes. This is serious. People need help, and that's why we're saying let's send people help. Economists agree. $500 to $1,000 in a really controlled way, in a really specific way. The windfall for the GST is a way for us to pay for the increase in GST tax credit. Taxing the excess profits, the windfall that some large corporations are enjoying. Economists agree. That's taking money in the system and redistributing to those who need it most so they don't feel the pain of this inflation. Darshini Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services, Professional Cooperation, சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services, Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:24 p.m. in Toronto and the temperature is 30 degrees Celsius. So opposition party NDP leader Jagmeet Singh, again similarly conservative finance critique Dan Alba சொல்ல மாதிரி தான் இந்த ஸ்பீச்சில் அவர் சொல்ல போகிறது அந்த affordability measures எல்லாம் சொன்ன மெஷர்ஸ் தான். ஸோ அவள் வந்து புதுசாக ஒன்றும் சொல்லல ஆக்களுக்கு வந்து ஒரு புது சொல்யூஷனோ ஏதாவது ஒரு திடீர்னு கம் அப் வித் எனிதிங் நியூ அண்ட் ஸோ அதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கிறார். அண்ட் அகேன் சொல்லியிருக்கார் இட்ஸ் ஃபார் நவ் இப்போதைக்கு நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணலாம்னு. ஸோ அகேன் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்ஸோட
கொஞ்சம் காசு எங்கேயாவது ஒரு கொடுத்தா என்ன இது பண்ணா என்ன அந்த கொடுக்குற காசுக்கு வந்து எங்கே என்னத்தை வாங்க முடியும்னு சொல்லி கொண்டது. ஸோ சரி சேயிங் ஃப்ளையர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த தர காசுக்கு வந்து ஏழ்றாங்க எங்கே என்னத்தை வாங்க முடியும் அதை வச்சு. வாட் இஸ் ஐ கேன் டூ விச் இஸ் ட்ரூ ரைட். ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் எங்களுக்கு 6.8% இருக்கும்போது சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் ஒரு டபுள் மடங்கு 1.5 மடங்கு அப்படி வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகிக்க ஒரு சாமான் அப்படி போனால் பரவாயில்ல. இஃப் இட்ஸ் ஜஸ்ட் கேஸ் வி கேன் டீல் வித் இட். பட் கேஸ் மட்டும் இல்லாமல் கடையில் வாங்குகிற சாமான் இந்த எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ் இருந்தால் எல்லாருக்கும் கஷ்டம் தான் ஆப்வியஸ்லி. பிகாஸ் உங்களோட வேஜஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அகேன் லெட்ஸ் see ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவனை பிளான் வேலை செய்யுதா இல்லாட்டி கூட பிரச்சனை கொடுக்குதா எக்கானமி என்ன மாதிரி போகுதுன்னு we'll give you updates as we find out. அடுத்தது what we're going to talk about is parents. So parents உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இருந்தீங்கண்டா you may want to listen closely to this. So again COVID-ஆல a lot of things கொஞ்சம் மெஸ் அப் ஆனது. அதாவது சப்ளை குவான்டிட்டி உங்களுக்கு வார மெடிக்கேஷன்ஸ் இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு பிகாஸ் கோவிடில் a lot of medications எல்லாம் கூட வரையில இல்லாட்டி கூட யூஸ் ஆனது and things like that. இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து lot of parents could have a problem finding medications. அதாவது பிராண்ட் நேம் மெடிக்கேஷன்ஸ் கடையில் கண்டுபிடிக்கிற கஷ்டம். அண்ட் கூடுதலாக இப்போ சின்ன பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் வந்தால் இருமினிமெண்டா தும்மினிமெண்டா கிரைப் வாட்டர் டீத் எனி திங் அவைக்கு ஒரு நோயாக இருந்தால் சின்ன குழந்தைன்னா யூஸ்வலி லிக்விட் தான் வச்சுருப்பேன் அதுக்கு. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் உடனே போய் வாங்குகிற பிராண்ட்ஸ் வந்து லிக்விட் ஆட்வெல் வாங்குறது, மோட்சன் வாங்குறது, டால்மோல் வாங்குறது அண்ட் டெம்ப்ரா. ஸோ இந்த பிராண்ட்ஸ் ஐ நோ பேரண்டாக இருந்தீங்களாண்டா உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் பீப்புள் கோ டு இந்த பிராண்ட் நேம்ஸுக்கு தான் போவேன். பட் இந்த பிராண்ட் நேம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கனடாவில் ஷார்டேஜ் இருக்குது. அண்ட் அதை ஸ்பெசிஃபிக்லி சின்ன பிள்ளைகள் மெடிக்கேஷனுக்கு. So again parents பதட்டப்படாதீங்க, there's always a way around it. So இந்த brand medications இல்லாட்டியும் வேறு medications இருக்குது, alternatives இருக்குது, வேறு brand இருக்குது. நீங்கள் போய் உங்களோட pharmacist போய் கழிச்சிருங்களா அவங்களுக்கு எக்ஸாக்ட்லி சொல்லுவேன். சில மெடிக்கேஷன் ஆட்வெல் மாதிரியும் இருக்கும், டால்மோல் மாதிரி இருக்கும், ஆனால் பிராண்ட் மட்டும் தான் இருக்காது. இப்போ ஆட்வெல் பார்த்தீங்களா எல்லாரும் ஆட்வெல்ண்டா நாங்கள் கூப்பிட்றோம் ஐபுப்ரோஃபன். ஸோ அந்த ஐபுப்ரோஃபன் வந்து வேறு ஆட்வெல் இல்லாமல் வேறு ஒரு பிராண்டில் நீங்கள் எடுக்கலாம். எல்லாட்டியும் உங்களோட பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்தியமெண்டா மேபி ஒரு டேப்லெட் இப்போ அடல்ட்ஸ் எடுக்கிற டேப்லெட் வந்து பாதியோ 1/3 க்ரஷ் பண்ணிட்டோ இல்லாட்டி ஒரு லிக்விடுக்குள்ளே போட்டோ சாப்பாடுக்குள்ளே போட்டோ வேறு வழியில் இருக்குது தான். ஸோ அகேன் டோன்ட் பதட்டப்பட உங்களோட ஃபார்மசிஸ்ட்டு கதைங்கோ. ஐம் ஷுர் தேர்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். பட் இந்த பிராண்ட் நேம்ஸ் நீங்கள் தேடுறேன்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இஃப் யூ ஆல்சோ வாண்ட் டு பை ஒரு 1-2 இயர்ஸுக்கு ஸ்டாக் வச்சுருவேன். பிகாஸ் அகேன் அது ஒரு 1 year 2 year இருக்கும் அந்த மெடிக்கேஷன் எல்லாம். நீங்கள் வாங்கி வைக்கிறனாலும் வீட்டில் வாங்கி வேங்கோ. பிகாஸ் there is going to be a shortage supply. அடுத்தது what we're going to talk about is மெடிக்கேஷனில் இருக்கிற வேண்டிய dental program. So dental program இதில் பார்த்தீங்களா so the dental program could double. ஸோ ஃபெடரல் கவர்மெண்ட் ஏற்கனவே சொன்ன விட டபுள் சிலவிட பண்ணவே மேம் பட்ஜெட் அதுக்கு. ஸோ இதில் வந்து பார்லிமெண்ட்ரி பட்ஜெட் ஆஃபீஸர் வந்து சொன்னது புது டென்டல் ப்ரோக்ராமுக்கு அதாவது லோ அண்ட் மிடில் இன்கம் ஃபேமிலிஸுக்கு வந்து கெனேடியன்ஸுக்கு இந்த ரேட் வந்து டபுள் பண்ண. ஸோ ஒரு சப்போர்ட் கொடுக்குறதுக்கு டபுள் தி அமௌண்ட். இதில் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திஸ் ப்ரோக்ராம் பிகாஸ் லிபரல் ஜெயிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். NDPயோட தே ஹேட் அ டீல். அதாவது ஜாக்மீத் சிங்கம் ஜஸ்டின் ட்ரூடோ பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கலைக்கும்போது தே ஸ்போக். அண்ட் NDPயோட ஒன் ஆஃப் their மெயின் திங்ஸ் வந்து இதுதான் கேட்டவ டென்டல் கேர் பற்றி. ஸோ தே செட் ஒவ்வொரு லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்டில் அதாவது 90,000 ஜாயிண்ட் இன்கம்மை விட குறைவாக இருக்கிற சில்ட்ரனுக்கு அவைக்கு வந்து டென்டல் கேர் ப்ரொவைட் பண்ணணும்ண்டு. ஸோ அகேன் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். லிபரல் வந்து அதை காட்டுறதுக்கு பிகாஸ் எண்ட் தி இயர்க்குள்ளே அவை ப்ராமிஸ் பண்ண மாதிரி இதை அவை செய்யணும். பிகாஸ் அகேன் குட் ஃபேத் இல்லாட்டி NDP அந்த நேரம் வந்தால் ஒரு பிரச்சனை வரும் பாலிடிக்ஸுக்குள்ளே. ஸோ ஹோப்ஃபுல்லி தே ஸ்டிக் டு இட். அண்ட் அகேன் ஒரு பிளான் போட்டிருக்கேன், பட்ஜெட் அதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் see if they go to that. அடுத்தது we're going to look at is our currency rates. இந்த மாதிரி currency rates பார்த்துட்டு வருவோம்.
பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இலங்கை 298 இலங்கை ரூபாய், இந்தியா 63 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.73 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.62 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:30 p.m. in Toronto and the temperature is 30 degrees Celsius. So again, I'm going to currency rates 298 Sri Lanka kapodhu, 63 India kapodhu. I think it's a good time anaparanda Sri Lanka ku. India, I think it's also konjam mele nekran. So anaparanda, definitely check it out. அடுத்தது we're going to talk about is Ontario NDP, since we were talking about NDP. So எல்லாருக்கும் தெரியும் ஆண்ட்ரியா ஹோவர்த், அதாவது NDPயோட ப்ரீவியஸ் லீடர், அவள் வந்து இந்த எலெக்ஷன் தோத்ததோட she stepped aside. So அவள் சொன்னவ வேறு யாராவதுக்கு இப்போ it's time to pass on the leadership to somebody else. அவை வந்து ஒரு புது ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரட்டும்ண்டு. ஸோ இதுக்காண்டி இப்போ interim leaderல they're selecting by June 28th. So it's coming up very soon, end of the month. And again, இப்போதைக்கு ஃபேவராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா பீட்டர் டாபின்ஸ். அவர் வந்து MPP for Toronto Danforth area. And again, இதில் வந்து he's been running. ஸோ இது ரெண்டாவது வாட்டி ஆக்சுவலி அவர் லீடர்ஷிப்புக்கு ஓடுறது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2009ல் பட் ஆண்ட்ரியா ஹோவர்த் கிட்ட லூஸ் பண்ணவர். ஸோ இந்த வாட்டி அகேன் மோஸ்ட் ஃபேவராக பீட்டர் டாபின்ஸுக்கு தான் போதும். அவர் வந்து a very long time, so 2006லேருந்து MPPயாக இருக்கிறார் actually. So again, a lot of political experience. I think on the மாதிரி ஆக்கள் coming, it's good because they've grown with it. அவன் party இங்கே இந்த என்ன மாதிரி milestones எல்லாம் பாஸ் பண்ணி அவன் values especially அவைக்கு வழங்கிக் கொள்ளும் because they've been in there for so long. அது அவைக்குள்ள ஊரியே இருக்கலாம்னு சொல்லலாம் especially. So again, we'll see Peter Tabbins இந்த வாட்டி June 28th leader வர்றாரா இல்லையாட்டு. அடுத்தது, we are going to go to our கலையரங்கம் for today, our treat. So again, today we have Shiana's music D. Iman medley செஞ்சிருக்கேன். And again, இது 4 பேர் வந்து பாடியிருக்கேன். ஷாம்பவி, அபிராமி, சுவேதன் and சத்யதே. So let's have a watch.
புதிய உலகை தேடி போகிறேன் என்னை விடு. விழியின் துளியில் நினைவை கரைத்து ஓடி போகிறேன் என்னை விடு. மார்பில் கீறினாய் ரணங்களை வரங்களாக்கினாய். தோளில் ஏறினாய் என்னை இன்னும் உயரமாக்கினாய். உன் விழி போல மண்ணில் எங்கும் அழகே இல்லை என்பேன். உன் விழி இங்கு கண்ணீர் சிந்த விலகி எங்கே சென்றேன். மேலே நின்று உன்னை நாளும் காணும் ஆசையில் புதிய உலகை தேடி போகிறேன் என்னை விடு. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கருக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி. அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி. முத்தம் தரியா கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கருக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி. அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி. முத்தம் தரியா அடியும் வீடு தள்ளா கூடம் என் வீடு தப்பா கூடம் நீரோடு நீரு சிரட்டுமே. அழகன் மலை கோயில் யானை வந்து அல்வாவை தின்பது போல் ஏன் ஆசை உன்னை தின்னட்டுமே. ஒத்தை கொத்த அழைக்கும் அழகு ஒத்த பக்கம் ஒதுங்கும் பொழுது புத்திக்குள்ள அரிக்குது நெத்திக்குள்ள துடிக்குது. கண்ணுக்குள்ள இறங்கி இறங்கி நெஞ்சுக்குள்ள உறங்கி உறங்கி என்ன சுர பறிக்கிற என்ன செய்ய நினைக்கிற. சின்ன சின்ன பொய்யும் பேசுற சொல்லுதான் சூடு ஏத்துற. நீ செய்யாத நாட்டு கட்ட தெரியாம மாட்டிக்கிட்ட ஏ ராசி என்றும் மன்மதனே. தாலி இல்லாத சம்சாரமே தடையில்லா மின்சாரமே விளக்கேத்த வாடி வெண்ணிலவே. அலைக்கடலின் நடுவே அணிந்திடவா தனியே படையெனவே உனகே பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்து புதைந்திடவே இருந்தேன் குறுநகையை எரிந்தே மீட்டா என்னை. விண்ணோடும் மண்ணோடும் பாடும் பெரும் ஊஞ்சல் மனதோறும் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும். மயில் ஒன்றை பார்க்கிறேன் மலையாகி ஆடினேன். இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே நான் ஆராதிரா
உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:41 p.m. in Toronto and the temperature is 30 degrees Celsius. So அடுத்த what we're going to look at is proof of vaccination. I know a lot of places look at donate and most places வந்து விட்டியம். So again, starting in the Monday, House of Commons வந்து proof of COVID-19 vaccination தேவைப்படாது. But நீங்க still mask போட்டிருக்கணும் till June 23rd. But அது வரைக்கும் again, you don't need to show proof. அதாவது MPs, staff, visitors, எல்லாரும் Monday தொடங்கி they don't have to do that. So next we are going to go to our weather. So இந்த மாதிரி நாளைக்கு weather பார்த்துட்டு வரோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. Welcome back to Good Evening Canada, Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time is 9:44 p.m. in Toronto and the temperature is 30 degrees Celsius. So நாளைக்கு வந்து it is sunny with clouds. எனக்கும் that's my favorite weather and it's not too sunny and the sun's not right on you. So enjoy the weather tomorrow, guys. And lastly, I'm going to list item for today. So we're going to go to Siddharam for the news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு Good Evening Canada. IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். Good Evening Canada. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். Good Evening Canada. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம்.
பணவீக்கத்தை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் எவ்வாறு உத்தேசித்துள்ளது என்பதை கோடிட்டு காட்டும் திட்டம் ஒன்றை துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் முன்வைத்துள்ளார். டொரண்டோவில் உள்ள பே ஸ்ட்ரீட் எம்பயர் கிளப்பில் இன்று உரையாற்றிய ஃப்ரீலாண்ட் ஏற்கனவே இருக்கும் அரசாங்கத்தின் உறுதிமொழிகளின் அடிப்படையில் இந்த திட்டத்தை அறிவித்துள்ளார். தனது உரையில் கனேடிய பொருளாதாரத்தின் நிலை குறித்தும் தகுதியான கனேடியர்களுக்கு விரைவில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தொடர்பான மத்திய அரசின் அடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் ஃப்ரீலாண்ட் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கையில் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட மொத்தம் $8.9 பில்லியன் உதவித் திட்டமும் அடங்குகின்றது. இவற்றில் சில நன்மை திட்டங்களுக்கு திட்டமிடப்பட்ட ஊக்குவிப்புகள், மத்திய அரசின் குழந்தை மற்றும் பல் பராமரிப்பு திட்டங்கள் ஆகியவையும் அடங்குகின்றன. தற்போதைய வாழ்க்கை செலவு நெருக்கடியை நிவர்த்தி செய்ய புதிய அரசாங்க செலவினங்களை அறிவிக்க அரசாங்கம் திட்டமிடவில்லை எனவும் இன்று ஃப்ரீலாண்ட் அறிவித்துள்ளார். ஒன்டாரியோ NDP கட்சியின் இடைக்கால தலைவர் எதிர்வரும் 28ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். NDP மாகாண சபை ஜூன் மாதம் 28ஆம் தேதி கூடும்போது புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. டொரண்டோ டான்ஃபோர்த் தொகுதியின் நீண்டகால மாகாண சபை உறுப்பினர் பீட்டர் டேபோன்ஸ் இந்த பதவிக்கு கட்சியால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். இன்று வரை வேறு எவரும் இந்த பதவிக்கு போட்டியிட முன்வரவில்லை. டேபோன்ஸ் கட்சியின் தலைமை பதவிக்கு 2009ஆம் ஆண்டு ஆண்ட்ரியா ஹோர்வத்துக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 13 ஆண்டுகள் கட்சியின் தலைமையில் இருந்த ஹோர்வத் இம்முறை தேர்தல் தோல்வியின் பின்னர் பதவி விலகினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனேடிய நாடாளுமன்ற கட்டடத்துக்குள் நுழைவதற்கான கோவிட் தடுப்பூசி கட்டுப்பாடுகள் அடுத்த வாரம் இடைநிறுத்தப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஊழியர்கள், பார்வையாளர்களுக்கான தடுப்பூசி கட்டுப்பாடுகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இடைநிறுத்தப்படுகின்றது. அரசாங்கத்தின் சபை தலைவர் மார்க்ஹோலன் இன்று பிற்பகல் இதற்கான ஒரு பிரேரணையை முன்வைத்திருந்தார். இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் சந்தித்து இந்த பிரேரணையை குறித்து விவாதித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் தடுப்பூசி கட்டுப்பாடுகளை இடைநிறுத்துவதற்கு சபை ஏகமனதாக ஒப்புக்கொண்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் கனேடியர்களின் உள்நாட்டு சர்வதேச பயணங்களுக்கான தடுப்பூசி ஆணைகளை அரசாங்கம் விலத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோவில் எரிபொருள் மே மாதத்திலிருந்து காணப்படாத விலைக்கு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை எரிபொருளின் விலை லீட்டருக்கு $2 கீழ் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாத இறுதிக்கு பின்னர் ஒன்டாரியோவில் சராசரி எரிபொருளின் விலை $2 கீழ் சரிவது இதுவே முதல் முறையாகும். நேற்று எரிபொருளின் விலை சராசரி 3%, இன்று 1% குறைந்துள்ளது. நாளை எரிபொருளின் விலை சராசரி 3% சரிவு எதிர்பார்க்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வுகளில் ஒன்றான ஃபீவா டொரண்டோ, வான்கூவர் ஆகிய நகரங்களில் நடைபெற உள்ளன. 2026 ஃபீஃபா உலக கோப்பைக்கான தளங்களாக டொரண்டோவும் வான்கூவரும் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டன. உலக கோப்பைக்கான 15 தளங்களில் கனேடிய நகரங்களில் டொரண்டோ, வான்கூவர் ஆகிய நகரங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக ஃபீஃபா இன்று அறிவித்துள்ளது. 2026 உலக கோப்பை தொடர் கனடா தவிர அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளின் பல்வேறு நகரங்களில் நடைபெற உள்ளன. மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் TV ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் TV. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:50 p.m. in Toronto and the temperature is 30 degrees Celsius. So again, I'm going to cut the So thank you all. I'm going to show you. And again, I want to say Good Evening Canada rendavathu vesam is coming up this July 1st. And again, without your support, உங்களுக்கு success vandirukadu. And we hope தொடர்ந்து we share all our successful milestones. Again, huge thank you to our sponsors and any sponsors that are onboarding. Happy to have you all on board, and especially our Kalayarangam portion, which is a sweet treat for everyone every time we have our show.
நிறைய டேலண்ட் again நான் சொல்கிற மாதிரி விளையாட இருக்குது. ஸோ ப்ளீஸ் சென்ட் இன் your personalized videos, உங்களோட creative work, and we'll be more than happy to play it. Other than that, wish you all a great night and we'll see you tomorrow.